FDs எல்லாரும் எப்படி இருக்கீங்க வேற லெவல்ல இருப்பீங்க சொல்லிட்டு நம்ம சோ गाइस இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கோட் மூவில இருந்து ஒரு அப்டேட் கிடைச்சிருங்க என்னடான்னு பார்த்தா ஒரு போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த ஒரு போஸ்ட்ல நிறைய விதமான ஹிட் அண்ட் டீடைல்ஸ் நம்ம வெங்கட் பிரபு வந்து கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம் சோ அதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு இந்த வீடியோ லாஸ்ட் டைம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க முக்கியமான மேட்டர் நம்ம சேனல்ல ஏனா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஏனா அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சோ அது மட்டும் இல்லாம நம்ம போற இன்ஸ்டன்ட்டான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க உடனே பார்த்துக்கலாம் சரி வாங்க FDs வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த நாளும் மறந்துடாதீங்க இன்னைக்கு ரம்ஜான் ஸோ அதை டெடிகேட் பண்ணுறதுமா நம்ம வெங்கட் பிரபு ஏதாச்சும் கோட் மூவிலேருந்து அப்டேட் வேணுமே அப்படின்றதுக்காக ஒரு போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் தேர்ட் லுக் அப்படின்னு சொல்லிட்டு 3 போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தளபதியை 3 விதமாக வந்து காமிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா எங்கே இருக்க மாதிரி வேர்ல்டாக இருக்க மாதிரி மிடில் ஏஜில் இருக்க மாதிரியும் கூட காமிச்சிருப்பாங்க ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்களை வேர்ல்டாக இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க ஸோ அதே மாதிரி இந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தளபதி இருக்க மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கிரெம்லின் அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து காமிச்சிருக்காங்க ஸோ நியர் மாஸ்கோக்கு நியரில் தான் இந்த ஒரு பிளேஸ் வந்து இருக்குன்னே சொல்லலாம் ஸோ அந்த ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஏதோ சம்பவம் நடக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க பார்த்ததுனால தெரியும் ஏதோ பாம் பிளாஸ்ட் ஆகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க ஸோ ஆல்ரெடி இருக்க 3 லுக்லையும் பார்த்தீங்கன்னா இந்த லுக்கையும் சேர்த்து கம்பேர் பண்ணுறப்ப நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒத்து போகிற மாதிரி இருக்குது ஸோ அதெல்லாம் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த ஒரு லுக்கில் பார்த்தீங்கன்னா ஏதோ சம்பவம் நடக்குது அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா ஸோ இதுக்கும் ஃபர்ஸ்ட் லுக்கும் நிறைய சம்மந்தம் வந்து இருக்குது எப்படி சொல்கிறேன்னு பார்த்தோம்னா ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய தளபதி தான் வேர்ல்டாக இருக்கக்கூடிய தளபதி ஸோ அவரு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கக்கூடிய தளபதியை வந்து மீட் பண்ண போகிறாரு பாஸ்ட்டுக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது ஸோ அதுக்கான இனிஷியேட்டிவ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா பாஸ்ட்டில் தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாஸ்ட்டுக்கு வந்து போயிட்டு அங்கே அந்த ஒரு விஷயத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக போகிறாருன்னு தான் நான் சொல்லுவேன் எப்படி இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக்கில் 2 விதமான தளபதி வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ எங்கே இருக்கக்கூடிய தளபதிக்கு மேலே அதாவது 2 பேருமே வந்து இருப்பாங்க அவங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் வந்து பறக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த ஒரு ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா 2Kல வந்து ரொம்ப ஓல்டு வெர்ஷன் ஆஃப் 2Kல இருக்கக்கூடிய ஃப்ளைட் மாதிரி தான் தெரியுது பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ அதை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ண எங்கே இருக்கக்கூடிய தளபதி வந்து மீட் பண்ண போயிட்டு அங்கே ஒரு மிஷனை வந்து முடிக்கிறதுக்காக போயிருக்காரோ அப்படின்ற மாதிரி ஸோ அதே மாதிரி செகண்ட் லுக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 விதமான தளபதி காமிச்சிருப்பாங்க ஸோ ஆனால் அவங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஹைடெக்காக இருக்க மாதிரி எதுவும் காமிச்சிருப்பாங்க ஸோ அவங்க ஓட்டிகிட்டு இருக்க பைக்காக இருக்கட்டும் கையில் வச்சுட்டு இருக்க கன்னாக இருக்கட்டும் ஸோ சுற்றி இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு விஷயம் மாதிரி தான் தெரியுது ஸோ இதை வச்சு தான் சொல்ல வரேன் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா பெரிய சீனே இருக்குது என்னடான்னு பார்த்தோன்னா பாஸ்ட்டில் இருக்கக்கூடிய யங்கஸ்ட் தளபதி பார்த்தோன்னா ஃபியூச்சருக்கு வந்து பார்த்தோன்னா வேர்ல்டாக இருக்க தளபதி ஹெல்ப் பண்ண வந்திருக்காரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதை பார்க்கும்போது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து ஸோ நேர் ஆப்போசிட்டாக தான் இருக்குது ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் இருக்க போஸ்டரை பார்க்கும்போது ஸோ தேர்ட் போஸ்டரை பார்க்குறப்ப பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா ஒரு கேங் வந்து காமிக்கிறாங்க ஸோ ஒரு அதாவது கோட் ஸ்குவாடை வந்து காமிக்கிறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்துருக்காங்க தளபதியோடு சேர்த்து நம்ம தளபதி பிரபுதேவா பிரசாந்த் அது மட்டும் இல்லாமல் அஜ்மல் இவங்க 4 பேருமே வந்து இருக்காங்க ஸோ இவங்களுமே பார்த்தோன்னா ஏதோ ஒரு மிஷனை முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வரா மாதிரி தான் இருக்குது ஸோ எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு பார்த்தோன்னா பின்னாடி பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்ட் ஆகிற மாதிரி வெடிக்கிற மாதிரி மேலே வந்து ஃப்ளைட் ஹெலிகாப்டர் போகிற மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு ஏதோ பெருசாக முடிச்சுட்டு வரா மாதிரி தான் இருக்குது அதை அவங்க பார்க்குறப்ப ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க கையில் எல்லா கையிலையும் பார்த்தா கன்று வச்சுட்டு இருக்காங்க ஸோ மேபி இவங்க ப்ரொஃபஷனலாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இவங்க பார்த்தோன்னா ப்ரொஃபஷனலாக ஏதோ ஒரு மிஷனை முடிக்கக்கூடிய ஒரு ஸ்குவாடு மாதிரி தான் தெரியுது இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது ஸோ அதை தடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் கான்செப்ட் யூஸ் பண்ணி அதை பாஸ்ட்டுக்கு போய்ட்டு அந்த ஒரு விஷயத்தை தடுக்கிறதுக்கு போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது மறுபடியுமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா யங்கஸ்ட் தளபதி பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபியூச்சருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்ம வெங்கட் பிரபு என்ன குக் பண்ணிட்டு இருக்கா யார் பார்த்தா எப்படின்னே தெரியல என்னுடைய கெஸிங்ஸில் இப்படி வந்து போயிட்டுருக்கு மேபி இப்படி இருக்கலாம் மேபி இல்லாமல் கூட போகலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண இந்த ஒரு போஸ்டரில் பார்த்தோன்னா நிறைய விதமான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காரு ஸோ என்னடான்னு பார்த்தோன்னா அதாவது இந்த தளபதி அதாவது இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண இந்த ஒரு லுக்கில் தளபதிக்கு மேலே பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரப்பர் ஸ்டாம்ப் வந்து குத்தி வச்சிருக்க மாதிரி பார்த்துருப்பீங்க ஸோ அந்த ரப்பர் ஸ்டாம்ப் என்னடான்னு பார்த்தீங்கன்னா இமிகிரேஷன் ஸ்டாம்ப் தான் ஸோ ரஷ்யாவுக்கு வந்தோம்னா ஒரு இமிகிரேஷன் ஸ்டாம்ப் வந்து கொடுத்தாங்க பார்த்தீங்களா ஸோ நீங்கள் இங்கே சிட்டிசனாக இருக்க இது தகுதி பெற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை வந்து கொடுப்பாங்களா ஸோ அந்த ஒரு லேபிள் மாதிரி தான் இருக்குது அதை பார்க்கும்போது ஸோ என்ன இங்கே பெரிய ட்விஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா 16 பிப்ரவரி 2000 அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க ஸோ அவரு பார்த்தோன்னா ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய தளபதி ஸோ அவரு பார்த்தோன்னா 2000 அப்படின்ற ஸ்டாம்ப் கொடுத்ததுக்கான ரீசன் என்னன்னு தெரியல மேபி பார்த்தோம்னா நம்ம தளபதி அதாவது ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய தளபதி இமிகிரேட் ஆகிட்டு பார்த்தோம்னா பாஸ்ட்டுக்கு போயிட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வெங்கட் பிரபு என்ன செய்ய காத்துங்கிறான்னு தெரியல ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா அந்த ஒரு 16 பிப்ரவரி 2000 சொன்னோம் பார்த்தீங்களா ஸோ அன்றைக்கி பார்த்தோன்னா வந்து கூகுளில் சர்ச் பண்ணால் ஒரு வேறு லெவலான ஒரு சம்பவம் வந்து வருது என்னடான்னு பார்த்தோம்னா ஏதோ ஃப்ளைட் கிராஷ் ஆன மாதிரி ஒரு சம்பவம் அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் பார்த்தோம்னா ஒரு ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகுது எமர்லி அப்படின்ற ஒரு ஏர்லைன்ஸ் பார்த்தோம்னா அந்த இடத்துல கிராஷ் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ இது மேபி உண்மையாக இருக்கலாம் இதை ரெஃபரன்ஸாக வச்சு கூட மேபி ஏதாச்சும் மூவியில் கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குது மேபி இருக்கலாம் இல்லாமல் கூட போகலாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டரோடு சேர்த்து செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போதுப்பா இந்த படம் அப்படின்ற மாதிரி வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம சொன்ன கதெல்லாம் வந்து மூவியில் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வந்து கோட் மூவிக்காக வெயிட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓட்டு விட்டுருங்க நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க ஸோ இது மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிங்க எப்படி இன்னொரு வீடியோவில் இன்னொரு சினிமா கண்டோட பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்